பிரியா, என்னங்க அத்தை? பிள்ளைங்களுக்கு காது குத்தணும்னு சொன்னேல, உங்க அண்ணங்கிட்டையும் உங்க அம்மாட்டையும் சொல்லி காதுக்கு 1/2 பவுன்ல தோடும் அப்படியே ஒரு 10 பவுன்ல நகை எடுத்துட்டு வர சொல்லு. வந்தா இங்க வரட்டும், இல்லைன்னா அப்படியே அங்க இருந்துக்கிறட்டும். ஏன்ட்ட இப்படி பேசுறீங்க? இப்ப நகை விக்கிற விலைக்கு எங்க வீட்டுல அவ்வளோலாம் செய்ய முடியுமா? கம்மியா தான் செய்வாங்க, அவங்கனால முடிஞ்சதுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டதை போட்டா இங்க வரட்டும், இல்லைன்னா வர வேண்டாம். மா ஏமா இப்படி பேசிட்டு இருக்க? அவங்களால என்ன செய்ய முடியும் அதை செய்வாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் விலையில விக்குது. உனக்கு என்னடா தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி அவங்க வீட்டுல போன்ல என்ன பேசுறான்னு தெரியுமா? ஹலோ அண்ணா, பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கேன்ல, நீ 1/2 பவுன்ல 2 பேத்துக்கு தோடும் 5 பவுன்ல நகையும் செஞ்சிடணும். அப்பதான் சபையில நம்ம குடும்பத்துக்கு கௌரவமா இருக்கும். அவ எப்படி எல்லாம் பேசுறான்னு. மா எனக்கு இவ போன்ல பேச தெரியாதுமா, அதான் நான் உன்னை திட்டேன். இங்க பாரு பிரியா, உங்க அண்ணன்ட்ட இப்படி எல்லாம் பேசாத. சபையில வந்து அவங்க நின்னாலே போதும், அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யட்டும். அதை விட்டுட்டு அவங்ககிட்ட அதை செய்ய இதை செய்யலாம் கேட்காத. சரியா? சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு